மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறேன். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்குப் போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தைக் காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஏசப்பா செய்து கொண்டிருந்த ஊழியத்திற்கு ஒரு தேவை வந்தது. அந்த தேவை என்னவென்றால், டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்தது. சீஷர்களிடத்திற்கு வரி வசூல் செய்கின்றவர்கள் வந்து, உங்கள் போதகர் டாக்ஸ் கட்ட மாட்டாரா என்றபோது, அவர் கட்டுவாருங்க என்று பேதுரு அவர்களிடத்தில் சொன்னான். இயேசு கிறிஸ்து அந்த சமயத்தில் டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்தபோது, அதாவது ஊழியத்திலே அந்த தேவை ஏற்பட்ட போது, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இப்படி சொல்லுகிறார், பேதுரு, நீ சென்று ஒரு தூண்டிலை கடலிலே போடு. அப்படி போடும்போது அந்த தூண்டிலில் ஒரு மீன் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற மீனின் வாயை திறந்தால் அந்த மீனின் வாயிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு போய் அதில் உனக்காகவும் எனக்காகவும் டாக்ஸை கட்டிவிடு என்று அங்கே சொல்லுகிறார். அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து மன்றாடிக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் தொடர்ந்து முன்னேற வேண்டுமென்றால் அநேக பணப்பிரச்சனைகள், பண தேவைகள் இருக்கின்றன. அப்போ ஊழியத்திற்கு தேவையான இந்த பண தேவைகளை நான் எப்படி சந்திப்பது? தேவனுடைய கிருபையினாலே நல்ல படிப்பை ஆண்டவர் அருளியிருக்கிறார். வெளிநாடுகளிலே வேலை கிடைக்கின்ற அநேக வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் தேவனுடைய அழைப்பினால அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊழியம் செய்து கொண்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கையில் எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள் ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு செலுத்துவதற்கு இடையூறாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு தேவையான பண தேவைகள் எங்கிருந்து கிடைக்கும்? ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு பொருளாதார ரீதியாய் உதவுவோர் எங்கிருக்கிறார்கள் என்று ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்து மன்றாடிக் கொண்டிருந்த வேளையிலே தேவன் காண்பித்துக் கொடுத்த அற்புதமான வேத பகுதி எதுவென்றால் இந்த வசனங்கள் தான். இந்த வசனத்தை நான் வாசித்தபோது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அன்று ஒரு தேவை வந்தது. அந்த தேவை ஏற்பட்ட போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ போய் தூண்டில் போடு, போய் தூண்டில் போட வேண்டும், அப்பொழுது மீன் கிடைக்கும். இந்த வசனத்தை நான் வாசித்தபோது நான் என்ன புரிந்து கொண்டேன் என்பதை சொல்லுகிறேன். ஊழியத்திற்குள்ள ஒவ்வொரு தேவைகளையும் தீர்ப்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். ஆனால் எப்படி அந்த தேவைகளை அவர் சந்திப்பார் என்றால், நீ மீன் பிடிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் கொடுத்த செய்தி. ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் நீ மீன்களை பிடிக்க வேண்டும். அப்ப கேட்ட, மீன் பிடிக்கிறதுனா அது என்ன ஆண்டவர்? என்னப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் என்னவென்று, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று வாக்கு பண்ணினார். என்று ஜெபிக்கும்போது தேவன் என்னோடு இப்படி பேசினார். உனக்கு இருக்கிற உன் ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பதற்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். பொருளாதார ரீதியாய் எழும்புகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நான் மார்க்கத்தை தயார் செய்து வைத்துவிட்டேன். அது என்ன ஆண்டவரே என்று நான் கேட்கையில், நீ செய்ய வேண்டியதெல்லாம்
மீன் பிடிப்பதுதான். அப்படியென்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. நீ எத்தனை மீன்களை பிடிக்கிறாயோ அத்தனை வெள்ளிப்பணம் இருக்கும். அதாவது எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உதவிகள் கிடைக்கும். அதாவது ஒரு நபர் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அது தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம்தான் சாத்தியம். மனிதனுடைய அறிவு, ஞானம், சக்தி, யுக்தி இதெல்லாம் ஒரு காலம் ஒருவரையும் கூட ரட்சிக்கப் போதவே போதாது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு ஞானம் இருந்தாலும், அறிவிருந்தாலும், தனம் இருந்தாலும், பலம் இருந்தாலும் அந்த நபருக்கு இருக்கிற எதுவுமே அவரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தாது. மனிதனை ரட்சிப்பது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். பைபிள் தெளிவாகச் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையின் ரூபமாகிய ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அன்றி ஒருவரும் பரலோகத்திற்கு, அதாவது பிதாவினிடத்திற்கு வர முடியாது என்று தெளிவாய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரலோகத்தை விட்டு பாவியான மனிதனுக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவியான மனிதனை தம்முடைய உயிருக்குயிரா நேசித்து தம்முடைய உயிரையே பலியாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவியான மனிதன் செய்த பாவத்து நிமித்தம் அந்த மனிதனுக்கு வரவேண்டிய சிட்சை எல்லாவற்றையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். சிட்சையை சுமந்தார். பாவியான மனிதனுக்கு வரவேண்டிய சிட்சை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டார். அவரே சாட்சாத் தேவன் என்பதால் அந்த மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார். அப்படி எழுந்தவர் நமக்காக, நம்ம எல்லோருக்காக ஒரு கட்டளையை கொடுத்தார். அது என்ன கட்டளை? சர்வ உலகத்திற்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கச் சொன்னார். இன்று இந்த சதீஷ்குமார் செய்கிற, நீங்கள் செய்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கட்டளைகளை கிரியைகளிலே வைக்கிறோம். அதாவது உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பது சர்வ சிருஷ்டி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நான் இந்த செய்தியை, இயேசுவின் செய்தியை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக என் சார்பிலே எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறேன். நான் சொல்ல ஆசைப்படுவது என்னவென்றால், நிறைய பேர் சபையிலே, ஊழியத்திலே எதிர்வருகிற பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு அநேக யோசனைகள், அநேக வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், நான் உனக்கு தந்திருக்கிற ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நான் வழியை உண்டாக்கியிருக்கிறேன். அந்த வழி என்னவென்றால், நீ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதுதான். பேதுருவினிடத்திலே சொன்னார், நீ போய் தூண்டில் போட்டு மீனை பிடி. அப்படி பிடிக்கிற முதல் மீனின் வாயிலே நான் தேவையை தீர்ப்பதற்கேற்ற வெள்ளிப்பணத்தை வைத்திருக்கிறேன். இப்பொழுது அந்த தேவையை சந்திக்கப்பட வேண்டிய விஷயத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வெள்ளிக்காசையை எடுத்து உனக்காக பாதியையும் எனக்காக மீதியையும் கட்டிவிடு. அதாவது ஊழியத்திற்காக, அதேபோல உனக்காகவும் கூட நான் தேவையானதை செய்து வைத்து விட்டேன். ஏற்பாடு என்னவென்றால் அந்த மீன்தான். அந்த மீனினுடைய வாயில்தான் ஆண்டவர் நாளிலே ஊழியத்திற்கு தேவையான தேவையை தீர்க்கின்ற பணத்தை வைத்திருந்தார். இந்நாளிலும் இந்த ஊழியத்தை தொடர தேவையான தேவைகளை சந்திக்க தேவன் என்ன செய்திருக்கிறார்? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொருவரையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எலியாவின் காலத்திலே பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது எலியாவினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ. ஊழியக்காரனான உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்வதற்கு அங்கே உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன ஏற்பாடு ஆண்டவரே? உன்னை அங்கே போஷிப்பதற்கு நான் ஒரு நபருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அப்போ ஒருவேளை எலியா என்ன நினைச்சிருப்பான்? ஒரு பெரிய பணக்காரரோ, ஐஸ்வர்யவானோ, அல்லது உன்னதமான ஒரு வியாபாரம் செய்கிற வியாபாரியோ, யாரோ ஒரு பெரிய ஆளுக்கு தான் ஆண்டவர் என்னை பத்தி சொல்லியிருப்பார் என்று யோசனை வந்திருக்கும். கவனிங்க, தேவன் என்ன சொன்னார்? நீ சாரிபாத்துக்கு செல். அங்கே ஒரு விதவை தாய்க்கு உன்னை போஷிப்பதற்காக நான் கட்டளையிடுகிறேன் என்றால் முதலில் யாருக்கு சொன்னார்? எலியாவிடம் சொன்னாரா அல்லது சாரிபாத்தில் இருந்த விதவைக்கு சொல்லியிருப்பாரா எலியாவை போஷிக்க வேண்டும் என்று?
கவனமாய் வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், சாரேபாத்திலே இருந்த அந்த விதவைக்கு தாய்க்குத்தான் முதலாவதாக தேவன் சொன்னார், என் ஊழியக்காரன் வரப்போகிறான், அந்த ஊழியனுக்கு நீ ஆகாரம் தர வேண்டும். அதேபோல பேதுருவுக்கு சொன்னதினாலே மீனின் வாயிலே அந்த வெள்ளிப்பணத்தை வைத்திருப்பாரா, அல்லது வெள்ளிப்பணத்தை வைத்து விட்டு போய் எடுத்து வா என்று பேதுருவுக்கு சொல்லியிருப்பாரா? என்ன சொல்றீங்க? முதலிலேயே மீனின் வாயிலே தேவன் வெள்ளிப்பணத்தை வைத்திருப்பார். முதலாவது எலியாவை போஷிக்க வேண்டும் என்று சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார். ஒரு அற்புதமான சத்தியத்தை இந்த நேரத்தில் பகிர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும், அது உன் குடும்பத்தில் இருக்கிற தேவையாயிருக்கலாம், உத்தியோகத்தில் இருக்கிற தேவையாயிருக்கலாம், சாதாரணமான தேவைகள் 4 வகைப்படும். சாதாரணமாய் மனிதனுக்கு வரும் பிரச்சனைகளை 4 வகையாக பிரிக்கலாம். 1, ஆவிக்குரிய பிரச்சனைகள். எவ்வளவுதான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் பரிசுத்தமாக வாழ முடியாமல் பாவத்திலே சிக்கி தவிக்கிற அநேகர் உண்டு. எனவே முதலாவது மனிதனுக்கு இருக்கின்ற பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை. 2வது மனிதன் சந்திக்கிற பிரச்சனை என்னவென்றால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 3வது மனிதன் சந்திக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. 4வது சாதாரணமாக மனிதன் சந்திக்கிற பிரச்சனை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்நாட்களிலே உன்னதமான தெய்வ வார்த்தையை அநேக லட்சக்கணக்கானோருக்கு தானம் செய்ய வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிரச்சனை என்ன? அது உன் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அதாவது கணவனோடு அல்லது மனைவியோடு அல்லது பிள்ளைகளுடனான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மருமகள் மாமியார் பிரச்சனை. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். அல்லது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கடன் வாங்கியிருப்பதாலோ அதன் கடன் கொடுத்து அதை திரும்ப பெற முடியாததினாலோ வருகிற பிரச்சனையாக இருக்கலாம். அல்லது ஆரோக்கிய பிரச்சனை, எத்தனை மருந்து எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ டாக்டர்களை போய் கன்சல்ட் பண்ணினாலும் கூட குணமடையாத ஏதோ ஒரு வியாதி உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். அல்லது ஆவிக்குரிய பிரச்சனைகள், தேவன் விரும்புகிறபடி உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற போதும் அப்படி வாழ முடியாமல் பலவீனமாக இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சுப செய்தி என்னவென்றால், நமக்கு இருக்கிற இந்த 4 பிரச்சனைகளுக்கும் ஏற்கனவே தேவன் அற்புதமான தீர்வை ஏற்பாடு செய்து விட்டார். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பே அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஒரு முறை நான் அமெரிக்க தேசத்திற்கு போகிற வாய்ப்பு வந்தபோது அமெரிக்க தேசத்திலே சென்று 4 நாட்கள் ஒரு குடும்பத்தாரோடு இருந்தேன். only 4 days. ஆனால் அதுக்கப்புறம் நான் எங்க போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யார் வீட்டில் தங்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்னை கொண்டு போனார், ஊழியத்து நிமித்தமாக கொண்டு போனார். நான் அமெரிக்கா போய் இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா, நான் எடுத்துட்டு போன என்னுடைய பேக் இருக்கிறது அல்லவா, அந்த பேக் ஆக்சுவலா வரவே இல்லை. எனக்கு தேவையான துணி மணின்னு எல்லாமே அந்த பேகுக்குள்ளே தான் இருக்கு. அது எப்படி அந்த ஃப்ளைட்டில் வரல, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது யோசிச்சு பாருங்க. போய் கவுண்டரில் விசாரிச்சப்போ, சாரி உங்கள் பேக் வரலங்க, நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் ஒரு வேளை வந்தாலும் வரும், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு செய்தி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சது, வரல. 2வது நாளும் ஆச்சு, வரல. 3வது நாள் ஆச்சு, வரல. 4வது நாளும் ஆச்சு, வரல. முதல் தடவையாக அமெரிக்கா போயிருக்கேன். அதில் தான் என் பைபிள் இருக்குது, அந்த பேக்கில் தான் என் ட்ரெஸ் இருக்குது, எல்லாமே அந்த பேகுக்குள்ளே தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபோன் பண்ண போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பேக் வரல, ஆனால் $100 உங்களுக்கு கொடுக்குறோம், ஏன்னா உங்கள் பேக் வராததுனால அதை தரோன்னு சொன்னாங்க. செகண்ட் டே ஃபோன் பண்ணப்போ, உங்கள் பேக் இன்னும் வரலங்க, அதனால் உங்கள் செலவுக்காக இன்னொரு $100 நாங்கள் கொடுக்குறோம், அதாவது ஃப்ளைட் கம்பெனி தருவாங்கன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய பேக் தான் எனக்கு வேணும்னு சொன்னேன். ஏன் அந்த பேக் அவசியம்னா, அதில் தான் என் பைபிள் இருக்கு, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு போதகன், ஸோ தயவு செஞ்சு எப்படியாவது அந்த பேகை மீட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். 3வது நான் ஃபோன் பண்ணப்போ மறுபடியும் அதே ஸ்டோரி, $300 உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னப்போ, ஐயா உங்கள் பணம் தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம், என்னுடைய பேக் தான் எனக்கு வேணும்னு. அப்போ அந்த நண்பர் கேட்டார், என்ன இருக்குது அந்த பேக்கில், அவங்க தான் பணம் தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் பேக் தான் வேணும்னு கேட்குறீங்களா, அப்படி என்ன தான் அந்த பேக்கில் இருக்குன்னு கேட்டார். அதில் என் பைபிள் இருக்குன்னு, அந்த பைபிள் எனக்கு வேணும். 4th டே ஃபோன் பண்ணி என்னோட பேக் வந்துடுச்சான்னு நான் கேட்டப்போ, இன்றைக்கும் வரல அப்படின்னாங்க. தயவு செஞ்சு எப்படியாவது என் பேக்கை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சார் உங்களுக்கு தான் $400 கொடுப்பாங்களேன்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. யாருக்கு வேணும் உங்கள் டாலர்ஸ், உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, என்னோடய பேக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த நபர் என்ன செஞ்சார்னா, பக்கத்தில் இன்னொருத்தர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. பணம் அவசியம் பேக் தான் வேணும்னு கேட்குறாரு, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொடுத்துட்டாரு.
ஸோ அவர் அந்த ஃபோனை வாங்கி பேசும்போது, சார் 4 நாள் ஆச்சு உங்கள் பேக் வரல, அதனால $400 நாங்கள் வாங்கி தரோன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு உங்கள் பணம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு என்னோட பேக் தான் வேணும்னு. என்ன சார் நீங்கள் பேக்குன்றீங்க, அந்த பேக்கில் அப்படி என்ன தான் சார் இருக்குது? என்னோட பைபிள் அதில் தான் சார் இருக்குது. என் பேகு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அதில் இருக்கிற பைபிள் எனக்கு வேணும். அப்போ அவர் சொன்னார், சார் நான் உங்களை சந்திக்கலாமான்னு கேட்டார். எதுக்குன்னு நான் கேட்டேன். இல்லை உங்களை ஒரு தடவை பார்க்கணுன்னு தோணுதுன்னாரு. சரி உங்கள் இஷ்டம் வாங்க சார்னு சொன்னேன். 4 நாட்கள் கடந்து விட்டது. நான் போய் தங்கியிருந்த வீட்டிலேருந்து அன்னைக்கு நான் கிளம்புனேன். ஏன்னா 4 days இருக்கிறதுக்கு தான் அங்கே கேட்டிருந்தேன். அவங்களும் 4 days அப்படின்னு எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. 4 days ஆயிடுச்சு. இப்போ நான் அங்கேருந்து கிளம்பி ஆகணும். இந்த 4வது நாள் ஈவினிங் யாரோ கதவை தட்டினாங்க. கதவை போய் திறந்தேன். சதீஷ்குமாருங்கிறது நீங்கள் தானேன்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். உங்கள் பேக் வந்துருச்சு, ஆனால் முழுவதும் அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு. ஆனால் நீங்கள் கேட்ட பைபிள் ரொம்ப பத்திரமா தான் சார் இருக்கு. ஃப்ளைட் கம்பெனி டேமேஜ் ஆன உங்கள் பேகுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு புது சூட்கேஸ் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அந்த சூட்கேஸையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்கள் பழைய பேக்கையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய கிழிஞ்சு போன பேக்கில் இருந்த எல்லாத்தையுமே அந்த புது சூட்கேஸில் நீட்டாக எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த பழைய பேக்கையும் புது சூட்கேஸையும் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, அதோட கூட $400 கூட கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஃப்ளைட் கம்பெனிக்கு இருக்கிறதுனால அதையும் கொடுத்து அனுப்புனாங்கன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டேன். அப்போது என்ன நீங்கள் மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, சந்திக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க, காரணம் என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் வருவாங்க போவாங்க. ஆல்மோஸ்ட் 20 வருடங்களாக நான் ஏர்போர்ட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணம் வேணும்னு கேட்குறவங்கள பார்த்துருக்கிறேனே தவிர என் பைபிள் தான் எனக்கு வேணும், பணம் அவசியம்னு சொல்கிற ஊழியக்காரர் முதல்ல உங்களை தான் பார்க்குறேன். அதனால தான் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. எனக்கு பணம் வேண்டாம், என் பைபிள் தான் வேணும். நீங்கள் அப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முதல் ஊழியக்காரராக உங்களை தான் பார்த்தேன். அதுக்கு தான் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டார். அப்போ சொன்னேன், நான் ஊழியக்காரன், நான் ஒரு போதகன். உடனே அவர் என்ன சொன்னார், சார் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எத்தனை நாள் இந்த தேசத்தில் இருக்கீங்களோ தங்கியிருந்து இந்த ஊரில் நீங்கள் ஊழியம் பண்ணிட்டு போங்க என்று சொன்னாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே தன்னோட வீட்டுக்கு அவர் என்ன கூட்டிட்டு போயிட்டார். அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததுங்க. 4 நாட்களில் இருந்த அந்த குடும்பத்தை விட்டு நான் போக வேண்டி இருந்த சூழ்நிலையில் என்னுடைய பேகும் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அது தொலைஞ்சு போகிறேங்க. அதற்கான ஒரு காரணத்தை தேவன் வைத்திருந்தார். கவனிங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கிலாந்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ரட்சிக்கப்பட்டிருந்த ஒரு தம்பி இருந்தார். இங்கிலாந்துக்கு நான் போயிருந்தப்போ அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார். 2-3 நாட்களும் நான் இங்கிலாந்தில் தங்கியிருந்தேன். அவர் கொஞ்சம் நல்ல பலமாக இருப்பார். நான் எடுத்துகிட்டு போன பேகு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. எப்போ திரும்பி வருவேங்கிறது தெரியாததால் பச்சடி கிச்சடி இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு போனேன். துணி கிணி நிறையாவே இருந்தது. அவர் நல்லா இருக்கிறதுனால அந்த பேகை அவர் எடுத்து அங்கே இருந்த அந்த செக்கிங் கவுண்டரில் தூக்கி வைக்க ட்ரை பண்ணார். அப்போ அந்த பேக்கோட ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது கையோட வந்துருச்சு. அப்போ உடனே மனசுக்குள்ள அதை பார்த்துட்டு, ஆண்டவரே, ஹேண்டில் இல்லாத பேகை இப்படி நான் எப்படி சுமந்துட்டு போகிறது ஆண்டவரே அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நீ ஹேண்டில் இல்லாத பேகை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டவங்களே அதை சுமந்து உங்ககிட்ட அதை கொண்டு சேர்ப்பாங்க, நீ சுமக்க அவசியம் இல்லை. அதே மாதிரி ஏர்போர்ட்டை சேர்ந்தவங்கள தூக்கிக்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் ஹேண்டில் பிஞ்சு போன அந்த பேக்குக்கு பதிலாக ஏர்போர்ட்ல இருந்தே ஒரு புது அருமையான சூட்கேஸ் தேவன் கிடைக்கும்படி செய்தார். நாம் தீங்கென்று நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலும் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பது உண்மை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய உண்மை! அன்னைக்கு ஒருவேளை என்னுடைய பேக் தொலையாம இருந்திருந்தா அந்த 4 நாளைக்கு அப்புறம் நான் எங்க இருக்கணும்னு தெரியாது, வீதியில தான் சுத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த பேக் மிஸ் ஆனது. எனக்கு பணம் வேண்டாங்க, என்னோட பைபிள் தான் வேணும் அப்படின்னு நான் சொன்னது, அதை கேட்டு அந்த நபர் என்னை சந்திச்சு அந்த 4 நாளுக்கு அப்புறம் அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. இப்பவும் என்னைக்கு அந்த ஊருக்கு போனாலும் அவரே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார். அதாவது நான் போகிற நேரத்துக்கு எப்படி வந்துடுவார்,
என்னை ரிசீவ் பண்ணுவாரு. நான் எங்க போகணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் அவரே கூட்டிட்டு போவார், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அது எப்படிங்க சாத்தியமாச்சு? கஷ்டமாவும் தீமையாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவைகளை தேவன் அற்புத ஆசீர்வாதமாக மாற்றினார். இன்று ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கஷ்டமா தீங்கா ஒருவேளை உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கும் என்றால் அது அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிச்சிருங்க. கஷ்டமாவும் தீங்காவும் தோன்றுகிறவைகளை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு நான் பிரசங்கிக்கிற ஜீவனுள்ள தேவன் போதுமானவர். இரண்டாவதாக நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு தேவன் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். 4 டேஸுக்கு அப்புறம் நான் அங்கே தங்கிறதுக்கான இடம் எனக்கு இல்லைங்கிறது தெரியும். ஒரு அற்புதம் நடந்தாலே ஒழிய 5வது நாள் நான் எங்கே போறதுன்னு எனக்கு தெரியாது. தேவன் அற்புதம் செய்தார். யாரோ ஒரு 3வது மனிதர் மூலமாக தேவன் தம்முடைய அற்புதத்தை நிகழ்த்தி என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவரே பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவாரு, அவரே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிடுவாரு, அவரே டின்னரையும் அரேஞ்ச் பண்ணிடுவாரு, போக வேண்டிய டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் அவரே அரேஞ்ச் பண்ணிடுவாரு. சில நேரங்கள் அவரே என்னை எங்கே கூட்டிட்டு போகணுமோ கூட்டிட்டு போவாரு. ஸோ எனக்கு உறைவிடம் மாத்திரமல்ல, உணவையும் கொடுத்து அது மாத்திரமல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் கூட அவரையே கவனிக்கும்படி தேவன் செய்தார். ஸோ நான் சொல்ல வருவது, நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் தீர்த்து வைப்பதற்காக தேவன் அவர் நமக்காக மனித ரூபத்திலே இருக்கின்ற தம்முடைய தூதர்களை தேவன் ஏற்பாடு செய்து வைக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மகளுடைய விவாக காரியமாக இருந்தாலும், மகனுடைய வேலை விஷயமாக இருந்தாலும், அல்லது நீங்கள் வாங்க முயற்சிக்கிற பிளாட்டாக இருந்தாலும், பிளாட்டாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், இடமோ வாகனமோ எதுவாக இருந்தாலும், இப்படி நீங்கள் ஆசைப்படுவது எதுவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்துவிட்டார். எலியாவை போஷிப்பதற்காக தேவன் சாரிபாத்திலே ஒரு விதவையை ஏற்பாடு செய்திருந்தார். இயேசு கிறிஸ்து தாம் செய்த ஊழியத்தில் ஒரு தேவை ஏற்படும்போது அந்த தேவையை சந்திக்க ஒரு மீனை, அந்த மீனின் வாயிலே வெள்ளி பணத்தையும் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நாட்களிலே நம்முடைய கால்வரி ஊழியங்களை நேசிக்கிறவர்களை, உற்சாகப்படுத்துகிறவர்களை, அதற்காய் ஜெபிக்கிறவர்களை ஏற்கனவே தேவன் ஏற்பாடு செய்து வைத்து விட்டார். அவர்களில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பது உண்மை. எனவே இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற, ஊழியத்தை தொடர்ந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தேவன் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாருங்கள், எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்திலே நீர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு தேவை வந்தபோது அந்த தேவைகளை சந்திப்பதற்காக ஒரு மீனை பிடிக்கச் சொன்னீர். அந்த மீனின் வாயிலேயே வெள்ளிப்பணத்தையும் வைத்திருந்தீர். சபையிலே, ஊழியத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே தேவைகள் வரும்போது அந்த தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவரே, நீ ரட்சிக்கப்பட்ட அநேக ஆத்துமாக்களை உம்முடைய சபைக்கும் ஊழியத்திற்கும் ஆசீர்வாதகரமாக நீர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். எளிய ஊழியன் தருகிற தேவ செய்தியின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, ஆதரிக்கப்பட்டு, குடும்பங்கள் கட்டப்பட்டு, பிள்ளைகளின் வாழ்க்கை சரி செய்யப்பட்டு, யாரெல்லாம் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவர்களே இன்று இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதகரமாய் நிலை நிற்கிறார்கள். அப்பா, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. சபையை, ஊழியத்தை, ஊழியக்காரர்களை நேசிப்பது, அவர்களுக்காய் ஜெபிப்பது, கவலைப்படுவது, உற்சாகப்படுத்துவது, அவைகளெல்லாம் சபைக்கு ஆசீர்வாதம், சபையோருக்கும் அது ஆசீர்வாதம். இந்த ஊழியத்தை ஆண்டவரை நேசிக்கிற, உற்சாகப்படுத்துகிற, ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பத்தாரையும் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வை ஏற்கனவே நீர் ஏற்பாடு செய்துவிட்டீர். அந்த தீர்வை கண்ணார காண்கிற பாக்கியத்தை விரைவில் ஆண்டவரை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று உமக்கே சகல துதி கன மகிமை ஏறெடுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.